பாதுஷா ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்லேயும் பண்ணியிருப்போம், அதே சமயம் நம்ம வந்து கடையிலையும் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் என்ன தான் நம்ம வீட்டில் பண்ணாலும் கடையில் பண்ணுற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது, ரொம்ப ஜூஸியாகவும் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு நம்ம ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நீங்கள் மைதா மாவு ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவு வரும் அது. இதை வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து அந்த ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கணும், அது அப்போ தான் வந்து பாதுஷா நல்லா வரும். அதனால் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூனுன்றது கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனு, ஒரு சின்ன குழம்பு கரண்டி சைஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவில் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோ அளவு நம்ம மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சுகர் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே வந்து தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு போதும். நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தயிரோட லெவலை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணது எப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி உதுத்து பார்த்தாலும் இந்த மாதிரி நல்லா வரணும். இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேலு நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவு பிணையிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிணையும் போது நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி பிணையக்கூடாது. இதை கொஞ்சம் நல்லா வந்து பிணைஞ்சி நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா திரியாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பாதுஷா வந்து நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா வந்து திரியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஊற விடணும். இது ஊற விடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக கையில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க. தண்ணியோட லெவல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. 2 கப்பு சுகர், 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சிரப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாகு மாதிரி ரொம்ப பாகாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமேலு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருந்தாலே போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு வந்து நமக்கு தூக்கலாக இருக்கும், அதனால் வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிசுபிசுப்பு இருக்கணும், அந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த லெவல் வந்தோடனே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம மாவு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பாதுஷா வந்து இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பாதுஷா ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் வந்து நடுவில் வந்து ஒரே ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாதுஷா ஷேப்புக்கு வந்துடும். உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக வெடிப்பு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வந்து ஊறும் அந்த சக்கரை தண்ணி உள்ளே போயிட்டு, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ரொம்ப கொதிக்க விடாதீங்க, அதே சமயம் ரொம்ப சிம்லேயும் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது வறுக்கிற பக்கம் வந்து ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப மீடியம்லேயும் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது தான் நம்ம வறுக்கணும். இது வறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே வந்து வடை திருப்பி போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேல் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமேல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமேல் நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் வந்து சூட்டில் இருக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க, ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற விடுங்க. உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா போகணுன்னா அந்த மாதிரி ஊற விட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கடையில் எப்படி சாப்பிட்றீங்கன்னா உள்ள வரைக்கும் ஊறி நல்லா சாப்பிடுவீங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வரும். நார்மலாக இந்த அளவு நீங்கள் பாதுஷா நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 200 300 ரூபா வரைக்கும் வரும். அதே சமயம் நீங்கள் வீட்டில் மைதா மாவு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப செலவு இல்லாமல் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.